வெல்கம் டு தமிழ் சமையல். நம்ம சேனலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம காராமணி பொரியல் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி காராமணி வாங்கி வச்சுக்கோங்க. நான் பீன்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, துருவன தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போடலாம். நான் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப எண்ணெய் காஞ்சும் போதே போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். நார்மலாக இருக்கும் போதே போட்டுருங்க. லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. அதை காராமணி எப்படிங்க நல்லாயிருக்கும், பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த பொரியலும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே போட்டுருங்க. அதில் நல்லா வதக்கி விடுங்க. அதை நீங்கள் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் விருப்பம் தான். இல்லை வரமிளகா இருந்துச்சுன்னா வரமிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன எது வேணும் இருக்கோ இல்லை எது பிடிச்சிருக்கோ அந்த கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பச்சை மிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், காரம் நல்லா கொடுக்கும். இன்னும் என்கிட்ட இப்போ பச்சை மிளகா இல்லாதனால இப்போ நான் வரமிளகா போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காராமணி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதில் பாருங்க, பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன நல்லா ஒல்லியாக நீட்டமாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதுவும் பீன்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதை லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்காதீங்க, கரிச்சிட போது லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை உப்போட போட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி இருக்கிற வரையும் வேகிறோன்னா அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சி போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றுனதே தெரியல பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அந்த அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வச்சுட்டு மறந்துடக்கூடாது. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். அதை பாருங்கள். இப்போ நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது வெந்திருக்கிறது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்படி குழஞ்சி போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம துருவன தேங்காய் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். துருவன தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லை பருப்பு கூட இப்போ வச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காராமணி சுவையான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க.
இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்.